உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் விஸ்வ இந்து பரிஷத்தால் ஒருங்கிணைக்கப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்ற அலகாபாத் நீதிபதி சேகர் குமார் யாதவ் பேசிய கருத்து சர்ச்சையை கிளப்பியது. இஸ்லாமியர் குறித்த நீதிபதி சேகர் குமார் அவதூறாக பேசியதாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது. இந்த விவகாரம் நாடாளுமன்றத்திலும் வெடித்துள்ளது. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குமார் யாதவை பதவி நீக்கம் செய்ய கோரும் தீர்மானத்தை திமுக எம்பிக்கள் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் குழு கபில் சிபல் தலைமையில் மாநிலங்களவை செயலாளரிடம் சமர்ப்பித்துள்ளது. தீர்மானத்தை தாக்கல் செய்ய 50 எம்பிக்களின் தேவை உள்ள நிலையில் 55 மாநிலங்களவை எம்பிக்கள் இந்த தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். திமுக மாநிலங்களவை எம்பிக்கள் NR இளங்கோ, கிரிராஜன், வில்சன், MM அப்துல்லா ஆகியோர் இந்த தீர்மானத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். ஆனால் அதிமுகவில் 4 மாநிலங்களவை உறுப்பினர்கள் இருந்தும் ஒருவர் கூட இஸ்லாமிய மக்களுக்கு ஆதரவாக நின்று அந்த தீர்மானத்தை ஆதரித்து கையெழுத்திடவில்லை என திமுக விமர்சித்துள்ளது. ஒரு பக்கம் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டோம் என கூறி மக்களை ஏமாற்றிக் கொண்டு, மறுபக்கம் பாஜகவின் கள்ள உறவை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஏற்கனவே CAA-வை ஆதரித்து வாக்களித்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட்ட அதிமுக தற்போதும் சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவே செயல்பட்டு வருகிறது என்பது உள்ளங்கை நெல்லிக்கனியாய் அம்பலமாகி இருப்பதாக ஆவடி நாசர் தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமியர்கள் கனிவு, சகிப்புத்தன்மை இல்லாத ஆபத்தானவர்கள் என்று பிளவுபடுத்தும் நோக்கம் கொண்ட சொற்களை பயன்படுத்தி பேசியிருந்த அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி சேகர் குமாருக்கு எதிராக ஒரு கையெழுத்து போடக்கூட வக்கற்ற நிலையில்தான் அதிமுக உள்ளது. இஸ்லாமிய மக்களது முதுகில் குத்துவதையே வாடிக்கையாக கொண்ட அதிமுகவையும் அதன் தற்போதைய பொதுச் செயலாளர் பழனிசாமியின் துரோகத்தையும் இஸ்லாமிய மக்கள் என்றுமே மன்னிக்க மாட்டார்கள் என்று ஆவடி நாசர் கூறியிருக்கிறார். பொதுவாகவே சாதி மத விவகாரங்களில் சம்பந்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களை வைத்துதான் திமுக அறிக்கை வெளியிடும். அதை போலவே ஆவடி நாசர் பெயரில் அறிக்கை வெளியானாலும் இது திமுகவின் கருத்துதான் என்பதில் சந்தேகமில்லை. இதற்கு எடப்பாடி பழனிசாமி பதிலடி கொடுத்திருக்கிறார். எங்கள் மாநிலங்களவை உறுப்பினர்களிடம் யாரும் எதுவும் கேட்காத நிலையில் எதற்கு இந்த பொய் அறிக்கை வெளியிட்டுள்ளீர்கள் திமுக, அதுவும் கல்லெறி அமைச்சரின் பெயரில்? உங்கள் இந்தியா கூட்டணியில் தமிழ்நாட்டில் உள்ள 12 மாநிலங்களவை உறுப்பினர்களில் 4 பேர் மட்டும்தானே கையெழுத்து போட்டுள்ளனர். மீதம் 8 பேர் என்ன காணாமல் போய்விட்டார்களா? உங்களுடைய சுய விளம்பர அரை வேக்காட்டு அரசியலுக்கு அஇஅதிமுகவை சீண்டாதீர்கள். இந்த மசோதா மாநிலங்களவையில் வரும்போது அதிமுக பதில் குரல் அங்கு ஓங்கி ஒலிக்கும். உங்களுடைய இந்த பித்தலாட்ட அரசியல் சதி தமிழ்நாட்டு மக்களிடம் ஈடுபடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீதிபதியை பதவி நீக்க கோரும் தீர்மானத்திற்கு 55 எம்பிக்களின் ஆதரவு தேவை என்கிற நிலையில் இந்தியா கூட்டணி சார்பிலான 8 எம்பிக்கள் கையெழுத்து போடவில்லை. மேலும் அதிமுகவிடம் கையெழுத்தும் கேட்கப்படவில்லை என்பது அதிமுக தரப்பின் வாதமாகும். அதே நேரத்தில் தீர்மானம் விவாதத்திற்கு வரும்போது அதிமுகவின் குரல் ஒலிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி பதவி நீக்க தீர்மானத்தை நிறைவேற்றப்படுவதில் காட்டப்படும் அக்கறையை விட இப்போது அதிமுக திமுகவின் அரசியல்தான் முக்கியமா என்கிற கேள்வி எழுகிறது. இந்த தீர்மானம் தொடர்பாக அதிமுகவையும் திமுக அணுகி இருக்க வேண்டும். அதேபோல் திமுக கொடுத்திருக்கும் தீர்மானத்தை அதிமுக ஆதரிக்கும் என்று தெரிவித்திருக்க வேண்டும். நாட்டின் எந்த ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்தாலும் அதில் சர்ச்சையை கிளப்பி பிரச்சனையின் தன்மையை நீர்த்து போகச் செய்யும் போக்கு நீடித்து வருகிறது. அதுவும் கருத்துரிமித்து நிற்க வாய்ப்பிருக்கும் பிரச்சனைகளில் கூட ஒருவரை ஒருவர் குற்றம் சொல்வதிலேயே கவனமாக இருக்கின்றனரே தவிர பிரச்சனையை ஒன்றுபட்டு சமாளிப்பது என்கிற அரசியல் சாதுரியம் இல்லாதது துரதிருஷ்டவசமானதாகவே பார்க்கப்படுகிறது.